ஹாய் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு வந்துருங்க. அதாவது மிஸ்டீரியஸ் இடம்னு கூட சொல்லலாம். இந்த இடத்த யாரும் வராத இந்த இடம் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ வர்த்தகத்துக்கு வந்து இந்த இடம் வந்து உபயோகப்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சூயஸ் கணவாய் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி ஃபேமஸோ அதே போல் வந்து அந்த காலத்தில் உள்ள அரேபியர்களுக்கும் ஏமானியர்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப வர்த்தகத்துக்கு வந்து ரொம்ப பேர் பெற்றுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுகள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து வணிகத்துக்கு இந்த ஆற்றை வந்து வணிகத்துக்காக ரொம்ப உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் இப்போ அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். இந்த இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கொஞ்சம் வரலாறை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த இடத்தோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி நாயக்கார் இரண்டாம் கிருஷ்ணப்பா நாயக்கர் என்பவர் வந்து இந்த வங்காளவிகட கடலோரத்தில் இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கிறதால இந்த ஊருக்கு வந்து மக்களை குடியேற்றி கிருஷ்ணாப்பட்டினம் என்ற ஊரை வந்து அமைக்கிறாரு. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1623 டச்சுக்காரர்கள் வந்து இங்கே வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வணிகம் செஞ்சதுக்கப்புறம் பின்னர் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே வந்து ஒரு துறைமுகத்தை வந்து அமைக்கிறாங்க. துறைமுகம் அமைக்கப்பட்ட பின்னர் அதுக்கு வந்து ஊர் வந்து போர்ட்டோனோவோ என்று பேர் வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டை ஊர் தான் இந்த பழசில் வந்து போர்ட்டோனோவோ என்று பேர் அழைக்கப்பட்டுச்சு. இங்கே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே முக்கிய கப்பல் கட்டும் துறைமுகமாகவும் இந்த இடம் வந்து விளங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே முதல் இரும்பு தொழிற்சாலையும் இங்கே தான் நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இரும்பு தொழிற்சாலைக்கு தேவைப்பட்ட இரும்பு தாதத்தை வந்து சேலத்திலிருந்து வெள்ளாற்றின் மூலமாக கொண்டு வரப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அதாவது நீங்கள் பார்த்துருக்கத இந்த ஆற்று தாங்க வந்து வெள்ளாறு ரிவர். சேலத்திலிருந்து வந்துட்டு இருக்குது இந்த ஆறு ரிவர். இது வந்து கரெக்டாக டேரெக்டாக முடியிற இடம் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் வந்து முடியுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பரங்கிப்பேட்டையோட இந்த வெள்ளாத்தோட ரிவருக்கு எண்டில் தான் போகிறோம். கடலும் ஆறும் சேரும் இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே உள்ள போக்குவரத்து துறை எப்படி இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அந்த இடத்தோட நம்ம எண்டுக்கு வந்துட்டேன். அதாவது கடலும் ஆறும் சேரும் இடத்துல நம்ம இருக்கிறோம். சூயஸ் கணவாயில் வந்து எப்படி வணிகத்துக்கு வந்து அதிகமாக வந்து போக்குவரத்து கப்பல் ஏற்பட்டுச்சோ அதே போல் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் வந்து மீன் படகுல வந்து கடலுக்கு போயிட்டு அவங்க ஊருக்கு வரதுக்குள்ள ஒரு போக்குவரத்து தான் இப்போ ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உள்ள புல்டோசர் அங்கெல்லாம் பொக்கலை நிற்கிது பாருங்கள். அங்கே ஒரு சின்ன போட்டு போயிட்டுருக்குது. அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூயஸ் கணவாய் சொல்லப்படுற சின்ன கணவாய். அந்த கணவாய் உள்ளே வந்து கடலுக்கு உள்ளே போகுது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து அதிகமாக ஏற்படுத்தப்பட்ட வணிகத்துக்கு அதிகமாக பயன்பட்ட கப்பல்கள் போக்குவரத்து இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். அதாவது அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வணிகத்துக்கு வந்து இந்த இடத்த தான் நம்ம உபயோகப்படுத்துனாங்க. இப்போ அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடலுங்க. கற்களை கொண்டு இப்போ வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பொக்லைன் கொண்டு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கடல், அந்த பக்கம் கடல் இருக்குது, இந்த பக்கம் ஆறு. அதாவது கடலும் ஆறும் சேரும் இடம் தான் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இங்கே உள்ள மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இந்த வழியாக தான் உள்ளே போவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து போயிட்டுருக்குது உள்ளே. அதாவது மீன் வந்து பிடிச்சதுக்கு அப்புறமே அவங்க கரைக்கு திரும்புகிறாங்க. சூயஸ் கணவாயில் வந்து எப்படி வணிகத்துக்கு பயன்படுச்சோ பெரிய பெரிய கப்பல் ஒரு நாட்டை தாண்டி ஒரு நாட்டுக்கு போச்சு. அதே போல் வந்து கடலுக்கு போகிற கப்பல்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துலேருந்து அவங்களோட துறைமுகத்துக்கு இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த கப்பலை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது தண்ணியில் சீர் பாய்ஞ்சு போயிட்டுருக்குது அந்த பெரிய கப்பல். இன்னொரு சின்ன போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு வந்து கடலுக்கு போயிட்டுருக்குது மீன் பிடிக்கிறதுக்காக. தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் எடுத்து பாருங்கள். அது வந்து நைட் நேரத்தில் மட்டும்தான் அது வந்து விளக்கு எரியும். கப்பல் பயன்படுறதுக்கு அந்த இடத்த வந்து ரொம்பவும் பயன்படுதுங்க. இன்னும் ரெண்டு கப்பல் வந்துட்டு இருக்குது பாருங்கள். அதாவது கடலுக்கு அவங்க மீனவர்கள் வந்து மீனை பிடிச்சதுக்கப்புறம் இந்த கணவாய் உள்ள வழியாக அவங்க வந்து அவங்க துறைமுகத்துக்கு வந்து உள்ளே போகிறாங்க. இன்னொரு கப்பல் வந்து ரெடியாக இருக்குது உள்ளே வரதுக்காக. இந்த ரெண்டு கப்பல் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டுருக்குது. சீரி பாய்ந்து வந்துட்டுருக்குதுங்க அந்த கப்பல் ரெண்டுமே. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த காட்சிகள் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடத்த பார்த்தீங்கன்னா பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு பெரிய பெரிய கற்களை கொண்டு அந்த சூயஸ் கணவாய் மாதிரி இங்கே வந்து ஒரு கணவாய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அப்போ அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரைமட்டமாக இருந்துச்சு இந்த இடம். அப்படியே வந்து துறைமுகம் அமைச்சு வணிகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல் தண்ணி வெள்ளாத்தில் வந்து தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கும்போது தண்ணியோட வேகம் வந்து இந்த பக்கம் வந்துடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய கற்களை கொண்டு அணை கட்டுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பெரிய அந்த ஒரு பாலம் எடுத்து பாருங்கள். அதுக்கிட்ட நின்று உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ காட்டினேன். அந்த இப்போ நம்ம இங்கே இருக்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாத்தோட ஆற்றுக்கும் நடுவு எண்டில் நிற்கிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல்கள் வந்து இப்போ போயிட்டுருக்குது.
இப்போ நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா 2 கணவாய் பக்கத்துலேயே நடுவில் கொஞ்சம் நிற்கிறேன். பெரிய பெரிய கற்கள் இருக்குது. கொஞ்சம் முன்னேறி போகலான்னு பார்த்தா, ஆனால் வந்து கற்களோட பெரிய பெரிய பாறையாக இருக்கிறதால நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அங்கே ஒரு பெரிய கப்பல் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. கரையை தொட்டுட்ருக்கு. மீனவர்கள் மீனை பிடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் வந்து இந்த இடம் வந்து பெரிய சுற்றுலாத்தலமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இந்த இடமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த சூயஸ் கணவாய் போல் இருக்கிற இடத்துலேருந்து அந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து மீன் துறைமுகம் இங்கே இருக்குது. முடசல் உடை துறைமுகம்னு சொல்லுவாங்க. இந்த துறைமுகத்தில் வந்து இவங்க மீனவர்கள் வந்து மீனை வந்து விலைக்கு விற்பாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துறைமுகம் இது. அந்த காலத்துலேயே வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேயே இந்த இடம் வந்து கட்டப்படி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே சின்ன போட்டு எல்லாமே கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் வந்து பிச்சாவரம் டூரிஸ்ட் பிளேஸு. மேங்கோ ஃபாரஸ்ட், அதாவது உலகத்திலே 2வது மேங்கோ ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய பிச்சாவரம் தான் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. பிச்சாவரத்தில் மட்டும் இல்லைங்க மேங்கோ ஃபாரஸ்ட்டு. இதுக்கு இந்த பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம், கிள்ளை இந்த ஊர்கள் பக்கத்துலேயே வந்து இந்த மேங்கோ ஃபாரஸ்ட் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ அந்த சூயஸ் கணவாய்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. ஆக்சுவலி இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன், வீடியோ எடுக்கிறேன். இங்கே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பீச்சுன்னு சொல்லலாம் இந்த இடத்த. வருங்காலத்தில் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட ஆகிறது வாய்ப்புண்டு. அதோட அலைகள் வேகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மிங்க. ரொம்ப பெரிய பெரிய அலைகள் இல்லாமல் மக்கள் குளிக்கிறதுக்கு உள்ள இதமான ஒரு பீச் போல் இருக்குது பாருங்கள். ரிசார்ட்லாம் இங்கெல்லாம் கட்டினா சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தீவு போல் இருக்குங்க இந்த இடமே. இங்கே வந்து ஆள் நடமாட்டம் அதிகமாக இங்கே இருக்காதுங்க யாருமே. இந்த கணவாய் இந்த இடத்துல அமைக்கிறதால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வேலையாட்கள் மட்டும் தான் இங்கே இருக்காங்க. பொக்லைன் இயந்திரம் கொண்டு இங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. ஓகே கைஸ், நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோவில் ஏதாவது தவறுகள் குறைகள் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது இபு முஹைமின் சேனல்.